بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா எல்லாருமே? கவலையே இருக்கக்கூடாதுங்க. என் உள்ளத்துல கடினமான நெருக்கமான தன்மையே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள். கவலையெல்லாம் ஓடி போயிடும். யாராவது உங்களை பற்றி பேசியிருந்தால், யாராவது உங்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால், யாராவது உங்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால், யாராவது செல்வத்தால் உங்களை பகைத்திருந்தால், உங்கள் சொத்துக்களை சூறையாடி இருந்தால், அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து தூக்கி போடுங்க. உள்ள நிம்மதி அடைஞ்சிடும். ஒரு 40 கிலோ, அந்த 40 கிலோல அவர் இவரை பத்தி பேசுறது, இவர் அவரை பத்தி பேசுறது, அவர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினது, அவர் அவரோட சண்டை போட்டது, அவருடைய மனைவி அவரோட சண்டை போட்டது, மனைவி குடும்பம் அவரோட சண்டை போட்டது, எல்லாத்தையும் 40 கிலோவா ஏந்திட்டு போறாரு. போகக்கூடிய வழியில சரி பரவாயில்ல, இவர் நம்மளை ஏசி இருந்தாரு, இவரை மன்னிச்சிருவோம். அவர் நம்மளை சண்டை போட்டு இருந்தாரு, அவரை மன்னிச்சிருவோம். ஏமா சொத்த சூறையாடி இருந்தார், பரவாயில்ல மன்னிச்சிருவோம். நம்ம என்ன ரப்பா? நம்ம என்ன இந்த உலகத்துல மலக்கா? மனிதர் தானே, எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், மன்னித்து விடுவோம் என்று மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவன் அவனுக்கு செய்த பாவத்திற்காக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வான். ஆனா இன்னைக்கு எப்படி? நான் ஏன் அவனை மன்னிக்கணும்? என்ன பத்தி ஏன் அவன் பேசுறான்? மனிதர் என்றால் அப்படித்தான். நீ ஏன் அதை குறித்து கவலைப்படுகிறாய்? உன்னை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஏன் அதை குறித்த கவலை உனக்கு? ஏன் கவலை? அவன் உன்னை விசாரிப்பான் மறுமையில். அவன் உன்னை குறித்து பேசியது பொய் என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேட்பாடா? உனக்கு அதன்படிதான் தீர்ப்பு கிடைக்குமா? உனக்கு அவன் சொல்லியதின்படிதான் சொர்க்கமா நரகமா? ஒருவன் உன்னை இவர் வழிகேடர் என்று சொல்லுகிறான், ஒருவர் உன்னை நீ சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை, நீ எல்லாம் வழிகேட்டர் என்று சொல்கிறான். ஒருவன் உன்னை சலஃபி இல்லை என்று சொல்கிறான். ஒருவன் உன்னை நீ சரியான அக்கீதாவில் இல்லை என்று சொல்கிறான். நீ நரகம் செல்வாய் என்று சொல்லுகிறான். ஏன் கவலை உங்களுக்கு? உங்களை சலஃபிகளாக, உங்களை சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களாக, உங்களை அக்கீதாவில் சரி உள்ளவர்களாக யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யார்? அல்லாஹ். அவன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கழிவை சுமக்கக்கூடிய மனிதன் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது மிஸ்ஹ் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் அவர்கள் உதவி செய்த தன்னுடைய வளர்ப்பு அடிமை அவதூறை பரப்புகிறான். தன் மகளை பற்றி அருவருக்கத்தக்க செயலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் மிஸ்ஹ். அபூபக்கர் சொன்னார்கள், நான் ஒருபோதும் மிஸ்ஹுக்கு இனிமேல் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் வசனம் இறக்கிறான், வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி ஐ யுது உலில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வபினிஸ் ஸபீல் ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا فليصفحوا. யாரும் இப்படி கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், உதவியை நிறுத்துவோம் என்று ஏழைகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை அவர்கள் விட்டு கொடுக்கட்டும், மன்னிக்கட்டும். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்களை கேட்டுக்கோங்க. அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்கள் செய்த பாவத்தை ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒருவர் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா? ரப்பு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், உங்களுடைய உள்ளத்தை ஒருவர் நோவினைப்படுத்தினால் மன்னிக்க மாட்டீர்களா? தன்னுடைய சாட்சாவுடைய ஈர குழையை கடித்து துப்பிய பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக், ஒட்டுமொத்த மதீனாவின் குழப்பத்திற்கும் போருக்கும் காரணமானவன்.
மரணிக்கின்றான். மகன் வருகிறார். என்னுடைய தந்தைக்கு உங்களுடைய ஆடை கஃனாக மாற வேண்டும். கரட்டி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தொழுகை நடத்த வேண்டும். அவருடைய ஜனாசாவிற்கு முன்னால் இருக்கிறார்கள். உமர் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, முனாஃபிக். அல்லாஹ் குர்ஆனிலே 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். அவருக்கு தொழுகை நடத்த போகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 70 முறையும் அதிகப்படுத்தி கேட்பேன் மன்னிப்பை, அவருக்கு தொழுகை நடத்துவேன். தன் எதிரியை மன்னித்து ஒட்டுமொத்த முஃமின் சமூகத்தின் குழப்பத்திற்கும் காரணமான அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை மன்னிப்பதற்கு உங்களுடைய தூதர் தயாரானார்கள் என்றால், அந்த தூதரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும், எனக்கு ஒருவன் நோவினை செய்திருந்தால், என் உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால், எனக்கு மாற்றமாக பேசியிருந்தால், என் சொத்தை சூறையாடி இருந்தால் நான் மன்னிக்க மாட்டேன் என்றால் இத்திபாஉர் ரசூல் எங்கே? தூதரை பின்பற்றுதல் எங்கே? என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று எப்படி நான் விரும்ப முடியும்? எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டு கொடுத்தால் கவலை இருக்காது. இல்ல, அவர் என்ன ஏசினது, அவர் என்ன துக்கப்படுத்தினது, அவர் என்ன காயப்படுத்தினது, அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏன் என்னை பத்தி அவர் பேசினாரு, ஏன் என்னை பத்தி அவர் இப்படி நடந்து கொண்டாரு, ஏன் இப்படி அவர் செஞ்சிட்டாரு, அவர்கிட்ட எப்படி நான் பேச முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தால் உள்ளம் நெருக்கம், வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. பெற்றோர்கள் ஏதாவது மாறுபட்டு பேசியிருந்தால் கூட என் பெற்றோரிடத்திலே பேச மாட்டேன், அவர்கள் எனக்கு இப்படி பேசியதால் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகளும் சமூகத்தில். பெத்த புள்ள ஏதாவது தப்பா பேசியிருந்தா தாம் புள்ளட்ட பேச மாட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு கவலை இருக்கு அவங்க உள்ளத்துல. அதை மன்னிக்கட்டும், அவங்க என் புள்ள தானப்பா, என் வாப்பா தானே, என் அம்மா தானே, என் சகோதரன் தானே, என் மூமினான தோழன் தானே, பரவாயில்ல, அல்லாஹ் அவனை மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் என்னை பற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தட்டும் என்ன துஆ செய்து பாருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவார். இறுதியாக 10வது, அலா உனப்பிஉக்கும் பிகைரி அமாலிக்கும், ஒரு அமலை அறிவித்து தரவா, அதை செய்தால் உலக அரசனிடத்தில் அவன் உங்களை பொருந்திக் கொள்வான், அவனிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், தங்கம் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும், அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாழ் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும், அவர்களுடைய வாழ் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கவா? சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், நினைவு. அல்லாஹ் கூறுகிறான், الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. சுப்ஹானல்லாஹ். மூமின்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் தான் சாந்தி பெறும். அல்லாஹ்வின் நினைவில் தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து, நபியே, அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்ன செய்யுங்கள்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ் நீக்குவான் கவலை. நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை. நபி யூனுஸ், தந்தை இல்லை, தாய் இல்லை, உறவினர் இல்லை, தோழர்கள் இல்லை, மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ்.
சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். படைத்த இறைவனே, உன்னை தவிர இறைவன் இல்லை, சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், நானோ அநீதம் இழைத்தவன். யா அல்லாஹ், அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் நபி யூனுஸை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபி யூனுஸ் அவர்கள் கூறிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற ஒரு திக்ரை ஒருவர் செய்து அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். அடுத்த மிக அழகான திக்ர், ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்பாளன். இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார், ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பாளன். அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள். சொல்லுவார்கள் தோழர்கள், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். காலு ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடினப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது. ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபாத்திமா, அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா? நீ உறங்கச் சென்றால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இது மேலானது. அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திக்ர் உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கவலையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். துன்பம் ஏற்படுகிறதா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை, தவிக்க முடியாத பிரச்சனைகள், பள்ளிக்கு செல்லுங்கள், தனிமையில் உட்காருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடியதோ, நாளை மறுமையில் அர்ஷின் நிழலில் அல்லாஹ் அவருக்கு நிழலளிப்பான். திக்ர், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இது முஃமின்களுக்கு. இன்று பல முனாஃபிக்குகளுக்கு, முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா? எதில்? மியூசிக். மியூசிக், சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி. எதை அல்லாஹ் சபித்தானோ, எதை தூதர் சபித்தார்களோ, அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால். என்ன ஒரு சமூகம் இது! யார் காட்டிய வழிமுறை? சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை. சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க கையை தொட்டு பாருங்க, என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அங்க ஆன்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க. எதுக்கு?
போன் கிடக்கூடாது இல்ல, பரக்கத்து இருக்கிறவங்க போன்ல, அதுக்கு குர்ஆன் வேணுமா இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ். இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான். தூக்கம் அப்போதான் வருது அவனுக்கு. சுப்ஹானல்லாஹ் என்ன வரல, அல்ஹம்துலில்லாஹ் என்ன வரல, அல்லாஹ் அக்பர் என்ன வரல, காதுல ஹெட்போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்கள் கல்பு செத்து விட்டது. ரப்பிடத்திலே கல்பை கேளுங்க. உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது, உள்ளம் செத்து விட்டது. உள்ள உயிரோடு இருந்தா ஹராம கேட்டா வெறுக்கும், அருவருப்பு தன்மை ஏற்படும். இதை விட்டு ஓடணுமே என்ன ஏற்படும்? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இசையும் குர்ஆனும் ஒரே காதில் ஒன்று சேராது. திக்ர், அல்லாஹ்வை நினையுங்கள், குறைஞ்சு போச்சுங்க. தொழுக முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன திக்ரை சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? அவ்வளவு பிஸி அவங்க. யாரா முதல்ல வெளியே போறது, வெளியே போனா யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க நிலைமையில பள்ளியில தொழுத காலி. எப்போ இமாம் இக்ராம சொல்லி ருக்குவுக்கு போவாரோ ஓடி வந்து தொழுதுவார். முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படிங்கிற திக்ர் எல்லாம் குறைஞ்சு போயிரு. முனாஃபிக் யார் தெரியுமா? முனாஃபிக் யார் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை, அல்லாஹ்வை குறைவாகவே திக்ர் செய்வார். யாருதா? யாருங்க பெரியவங்களே, யாருங்க தாய்மார்களே, யார் இவன்? அல்லாஹ்வை குறைவாக திக்ர் செய்பவன் முனாஃபிக். இங்க சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. உள்ளம் அப்படியே உயிர்ப்பிக்கும் ஈமானோடு கூறினால், கல்பு அப்படியே குதிச்சு எழும், கவலைகள் ஓடும் உள்ளத்தோடு சொன்னால். நமக்கு திக்ர் எல்லாம் நமக்கு வந்து பரக்கத்துக்கு. எதுக்கு பரக்கத்து? சுப்ஹானல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது, ஆனா சுப்ஹானல்லாஹ் 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 தஸ்பீஹ் பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு, ஊட்டிக்கிட்டே இருப்பாரு. கையில ஒரு மிஷினை தட்டிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு சொன்னீங்க? 1000 முறை 2000 முறை. என்னத்தான் அர்த்தம் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. இத்தனை வருஷம் தொழுறீங்கல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டா 190 பேருக்கு தெரியாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன்? ஆர்வம் இல்லைங்க. கல்பு ஒன்று சேரல, கல்பு அமைதி கிடைக்கல, கல்புக்கு நிம்மதி கிடைக்கல. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் என்று இமாம் சொல்லும் பொழுது, அப்படியா அல்லாஹ்வை புகழ வேண்டும், ரப்பனா லக்கல் ஹம்த். கல்பு அப்படியே சாந்தி அடையும். இந்த 10 கவலைகளை நீக்கக்கூடிய வழிகள். இதை செய்தால் அல்லாஹ் நம்முடைய கவலைகளை நீக்குவான். இறுதியாக என்னதான் கவலைகள் நீங்கினாலும், என்னதான் துன்பம் நீங்கினாலும், ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அல்ல. இமாம் அஹ்மத் இடத்திலே கேட்கப்பட்டது, இமாம் அஹ்மத் அவர்களே, ஒரு முஃமினின் உண்மையான மகிழ்ச்சி எப்போது? கோடிகளை கட்டும் பொழுது, ராய்ஸ் ரோயல்ஸ் கார்ல வலம் வரும் பொழுது, அல்லது பெரிய பெரிய பில்டிங்கை வாங்கி மிகப்பெரிய சொத்துக்களை குவிக்கும் பொழுது, அழகிய மனைவிமார்களை திருமணம் முடிக்கும் பொழுது, அழகிய பிள்ளைகளை பெருக்கும் பொழுது, உலகத்தில் மிகப்பெரிய அரசனா மாறும் பொழுது. சொன்னாங்களா? அஹ்மது சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கும் முதல் 8. ஒரு முஃமினுக்கு எதுவும் திருப்தி அளிக்காது இந்த உலகத்திலும் மறுமையிலும், ஒன்றை தவிர. மறுமையில் செல்லுவான், சொர்க்கத்தில் நுழைவான், அல்லாஹ் அழைப்பான், ஹல் ரதைத்தும், திருப்தி கொண்டீர்களா? எப்படி அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? உங்களுக்கு கொடுத்த இந்த சொர்க்கங்களை, அருட்கொடைகளை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கவா? யா அல்லாஹ், அது என்ன இருக்க முடியும்?
அல்லாஹ் கூறுவான், இன்றைய தினம் என் பொருத்தத்தை நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவானே, அந்த வார்த்தையை அந்த முஃமின் இந்த 2 காதால் கேட்கும் வரை அவனுக்கு உலகத்திலே எது வந்தாலும், எது வரவில்லை என்றாலும், துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், செல்வம் வந்தாலும், வறுமை வந்தாலும், இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அவனுக்கு எதுவும் நிம்மதி அல்ல. அவனுடைய உண்மையான நிம்மதி இந்த வார்த்தையில் தான். சொர்க்கம்தான் ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி. இந்த உலகம் தற்காலிகமானது. இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில் மரணம் வரையும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பென்ஸ் காரிலும் உலா வரலாம். மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம், அல்லது 4 மூலம் வீட்டில் தான் உங்களுக்கு இருப்பிடமும் அமைந்திருக்கலாம். வறுமையும் கவலையும் தான் உங்களை வாட்டலாம், அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கலாம். ஆனால் எதுவும் இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் அல்ல. இன்று மரணமானால் எல்லாம் அவரை விட்டு விரண்டு ஓடும் 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 ஓடும். செல்வம் ஓடும், பதவி ஓடும், குழந்தை ஓடும், மனைவி ஓடும். எதுவும் அவனுக்கு சொந்தமாக இருக்காது. உமர் அவர்கள் சொன்னார்கள், கபர்களை பார்த்து, கபர்வாசிகளே எதை சேர்த்து சென்றீர்கள்? செல்வம் என்று வேறொருவர் அனுபவிக்கிறார், வீடு வேறொருவர் தங்கி இருக்கிறார், பதவி வேறொருவர் அனுபவிக்கிறார். நீங்கள் உங்களுக்காக நினைத்து வைத்த மனைவிமார்களும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு வேறொருவரை திருமணம் செய்து வேறொருவருக்கு மனைவியாகிவிட்டார்கள். கபர்வாசிகளே, எதை இந்த உலகத்தில் உங்களுக்கு சொந்தமாக்கிறீர்கள்? ஃபஸ்தபிகுல் கைராத் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். விரைந்து வாருங்கள் அந்த நன்மைகளை அடைவதற்கு. இந்த 10 நிபந்தனைகளை, 10 செயல்களை யார் தங்களுடைய வாழ்வில் நிலையாக தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவங்களுடைய வாழ்வில் எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் நீக்குவான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. பெரியவர்களே, சிறியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே என எல்லோருக்கும் எனக்கும் சொல்கிறேன், லா தஹ்சன், எதிலும் இந்த உலகத்திலே கவலைப்படாதே. எல்லா நேரத்திலும் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்மோடு தான் இருக்கிறான். அல்லாஹ் இந்த இல்மை பலனுள்ள இல்மாக அல்லாஹ் ஆக்குவானாக. இதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஜஸாக்கமுல்லாஹு கைரன். இந்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்ததற்கு அல்லாஹ் நம்முடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்ளட்டும். அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை நீக்கட்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை அல்லாஹ் எம்மை வாழ வைக்கட்டும், மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.